சிறகடிக்க ஆசை இன்னைக்கு சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மீனா வந்து கிச்சனில் உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்துட்டு அப்படியே இருமிட்டு இருக்கும்போது, சரி சமைக்கிறத நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மீனா சமைச்சிட்டு இருக்கும்போது, ஏண்டி நீ விட்ட சவாலில் ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஆடுறியா அப்படிங்கும்போது, நான் எதுக்கு உங்களை வெறுப்பேற்றணும், நான் ஒன்றும் வெறுப்பேற்றலையே, அவர் கையில் தாலி கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான் கட்டிக்கிட்டேன். நான் உங்களை வெறுப்பேற்றணும்னு செய்யலை, வீம்பில் சவாலில் ஜெயிக்கணுங்கிற மாதிரியெல்லாம் நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து முத்து பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்து கல்யாண ஆல்பத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. அப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இது நல்லா இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபோட்டோவை காட்டி கேட்டுக்கிட்டே இருக்காப்புல. அப்போ ரவியும் வர்றாப்புல வந்து பின்னாடின்னு பார்த்துட்டு, நல்லா இருக்கு ஃபோட்டோலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அப்போ ரவியோட மனைவி சுருதி வந்துட்டு, மீனா ரொம்ப அழகாக இருக்காங்க ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நேரில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாப்புல. அதே போல் மனோஜ் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ பார்த்துட்டு, அவ்வளோ கிளாரிட்டிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லி எப்பயும் வழக்கம் போல் பேசி திட்டு வாங்கிறாப்புல. நான் இதில் ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஃப்ரேம் பண்ணி ஹாலில் மாட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா விஜயாவுக்கு பயங்கர டென்ஷன். ஹாலில் எல்லாம் மாட்டக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை, ஏன் மாட்டக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க அங்கே தான் இடமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இந்த ஓடிகாலி பையன்லாம் வந்து அவன் ஃபோட்டோலாம் மாட்டி வைப்பீங்க, என் ஃபோட்டோ மாட்டினா அது தப்பா? நான் முதல்ல வந்து சின்ன ஃபோட்டோவை தான் மாட்டலான்னு நினச்சேன், இப்போ அப்படிலாம் இல்லை, பெருசாகவே மாட்டி வைக்கலான்னு நினச்சிட்டேன், பெருசாக ஃப்ரேம் போட்டு ஹாலில் வச்சு மாட்ட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காப்புல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா முத்து மீனா அவங்க ரூமில் உட்காந்துட்டு அவங்க ஜாலியாக அரட்டை அடிக்கிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் அவங்க வந்து கேம் விளாண்டு ரவி தோற்று போனோன்னா ஸ்ருதியை வச்சு கலாய்ன்னு ரவியை கலாய்க்கிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து அவர் ரூமில் தூங்கிட்டு இருக்காப்புல. ரோகிணி வந்து நோட்டில் ஏதோ எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு மனோஜ் வந்து நல்ல தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெனு கார்டு ஒப்பிக்கிற மாதிரி நிறைய ஹோட்டல் ஐட்டமாக சொல்லிட்டு இருக்காப்புல. சர்வராக தானே வேலை பார்க்குறாப்புல அப்படி சொன்னோன்னே ரோஹிணிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது மனோஜ் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ்னு எழுப்பி விட்டோன்னா அவன் ஐயோ ஏதோ உளறிட்டோமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் அப்படியே இது பண்ணுறான். என்னையா வெறும் ஹோட்டல் ஐட்டமாக சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே சமாளிக்கணுமே ஏதாவது சொல்லி சமாளிக்கணுன்ட்டு, இல்லை ரோஹிணி நான் சாயந்தரம் அப்படியே கடை சைடு பஜார் சைடு போனேன்னா அப்போ வடை சாப்பிடணும்னு தோணுச்சு, நீ இல்லாமல் வடை சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மெனு கார்டை பார்த்தேன், மெனு கார்டில் இருந்தது எல்லாம் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே ரோஹிணி சிரிச்சுக்கிட்டே அப்படியே மனோஜை கிச்சு மூட்டி சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. இந்த 3 ரூமில் இருந்து வர்ற சவுண்டு வருதுல்ல, அதனால் ஹாலில் படுத்திருந்த விஜயாவுக்கு வந்து தூக்கமே வராமல் அண்ணாமலை எழுப்பிக்கிட்டே புலம்புறாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது பாருங்கள், தூங்கவே முடியலைங்க, எல்லாம் அவங்கவுங்க கத்திக்கிட்டே கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே விட்டுட்டாங்க. சரி மறுநாள் பார்த்தீங்கன்னா மீனா வந்து பூக்கடையில் போய் உட்காந்துருக்குறாங்க. வெளியே ரோஹிணி போயிட்டு வந்துட்டு ஏதோ சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்து டேபிளில் வச்சுட்டு மனோஜ்னு கூப்பிட்டு இருந்துச்சு. மனோஜ் உள்ளே போயிருந்ததுனால போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பார்சல்லாம் பிரித்து முத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. முத்துக்கு என்ன நினைப்புனா, மீனை தான் வாங்கி வச்சுருக்கும் போல இருக்குது நமக்கு சாப்பாடு அப்படின்னு நினச்சிட்டு பார்சலை பிரிச்சுட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. ரோஹிணி பார்த்தோன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. மனோஜிட்ட இப்படி முறைச்சி பார்க்கணும். மனோஜ், டேய் ஏன்டா யார் சாப்பாடு வாங்கி வச்சுருக்கான்னு கேட்டுட்டு சாப்பிட மாட்டியாடா, அது எங்களுக்கு வாங்கிட்டு வந்ததுடா, நீ இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லணுன்னா, டேய் எனக்கு டேபிள் மேலே இருந்துச்சு, யார் வாங்கி வச்சான்னு எனக்கு என்ன தெரியும், சரி டேபிள் மேலே இருந்துச்சு நான் தான் சாப்பிடல பசிக்குது சாப்பிட்டேன், இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போது அண்ணாமலையும் வந்துடுறாரு. என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு கேட்கும்போது உடனே மீனா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு அப்புறமா மனோஜ் சொல்கிறாப்புல இது மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே, விஜயா இவனுக்கு இதே பொழப்பா போச்சு, வம்பளுக்கிறதே வேலையாக வச்சுருக்கிறான், இவனை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு கேட்கும்போது மனோஜ் உடனே சொல்கிறாப்புல, என்றைக்கு மீனா இவனுக்கு வெளியே இருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து யார் வாங்கி கொடுத்தாங்க என்னங்கிறதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன், எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன், முழுசாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. இன்றைக்கி எபிசோடு இதோட முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.